இந்த டெஸ்டினி இஸ் பவர்ஃபுல், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த டெஸ்டினி பவர்ஃபுல்லை வித் கிரேஸ் ஆஃப் காட் மினிமைஸ் பண்ண முடியும் டு சம் எக்ஸ்டென்ட் அண்ட் ஆல்சோ மிட்டிகேட். டெஸ்டினி பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது பொன்மான் மேலே சீதாதேவிக்கு ஆசை வருது. அவங்க ராமர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு அந்த கோல்டன் மேன் வந்து மான் தேவையாக இருக்குது, கொஞ்சம் பிடிச்சி கொடுக்குறீங்களா, என்னோடய ஆசையை நிறைவேற்றுவீங்களா கேட்குறாங்க. தேர் த டெஸ்டினி ஸ்டார்ட்ஸ். ராமர் வந்து அந்த மானை பிடிக்க போகும்போது மான் துள்ளி 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 போகுது. துள்ளி துள்ளி போகும்போது ராமருக்கு கோபம் வருது. அந்த டைமில் அந்த கோல்டன் மான் மேலே அம்பை ஏறுங்க. அந்த அம்பை எய்தபோது மாரீஜனுக்கும் அந்த மான் வேஷத்தில் இருக்குது. அப்போ மாரீஜன் வந்து லக்ஷ்மணா 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 சொல்லி சத்தம் போடுவார். அப்போ சீதாதேவி என்ன சொல்லுவாங்க, ராமருக்கு ஏதோ ஆபத்தாயிருக்கு, அதனால் உடனடியாக நீ போய் பாரு அப்படிம்பாங்க. லக்ஷ்மணர் சொல்லுவார், ராமருக்கு எதுவுமே நடக்காது, ராமர் மேலே யாருமே எதுவுமே பண்ண முடியாது, ராமரை ஒன்றுமே பண்ண முடியாது உலகத்துலேயே யாருக்கும் அப்படி சொல்லி லக்ஷ்மணர் ஏதோ இதில் சதி இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்படி சீதாதேவி வற்புறுத்தி ரொம்ப சத்தம் போட்டு லக்ஷ்மணனை ரொம்ப தகாத வார்த்தைகளை சொல்லி ரொம்ப வறுப்பேற்றுறாங்க. அந்த நிலையில் லக்ஷ்மணர் சீதா விட்டு போகும்போது ஒரு ரேகையை வரைக்கிறாங்க வில்லால். அந்த ரேகையை தாண்டி எந்த காரணத்தாலும் போகக்கூடாது அப்படின்னு நிபந்தனை விதித்து லக்ஷ்மணர் மனசில்லாமல் சீதா விட்டு செல்கிறார். அந்த டைமில் ராவணன் அங்கே வந்து ஒரு பிஷாடகன் மாதிரி வந்து, அம்மா கொஞ்சம் பிஷை போடுங்களா அப்படிங்கிற. சீதாதேவி பிஷை கொண்டு வரும்போது, அம்மா கொஞ்சம் வெளியில் தள்ளி வந்து போடுங்களே, எனக்கு நடக்கிறதுக்கு முடியல அப்படின்றது. சீதாதேவி அந்த லக்ஷ்மண ரேகையை தாண்டி போகும்போது சீதாவை தொட முடியறதில்லை ராவணனுக்கு. ஆனால் அந்த புஷ்பக விமானத்தில் எப்படியோ ஏற்றி மாயா பண்ணி ஏற்றி சீதாவை தொடும்போது அக்னி சீதாவை தொட முடியாது. அப்படி புஷ்ப விமானத்தில் ராவணன் பறந்து போய் ராமருக்கு மக வருத்தத்தை கொடுத்து 13 வருஷம் ரொம்ப வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்து ராவணனை யுத்தத்தில் கொன்று சீதாவை மீட்டி வந்தார் ராமர். இந்த மேட்டரில் destiny was so powerful, even God was not able to do it, or it all to be enacted. You can take it for granted. At the same time, the grace of God, I would like to say, in Mahabharata. மகாபாரதா பெரிய யுத்தம் நடக்கிறது. துரியோதனன் கேட்குறான், எனக்கு படை போரும், யுத்தம் செய்யாத கிருஷ்ணர் வரலான். அர்ஜுனன் சொல்கிறார், எனக்கு கிருஷ்ணன் போரும். சகுனி ரொம்ப கோபமுடைகிறார். துரியோதனா, நீ கிருஷ்ணனை விட்டுட்டு படையாளுகளை கேட்டுக்கிட்டே என்ன காரியம் செய்து விட்டாய் அப்படின்றார். இல்லை, எனக்கு படைதான் பெருசு, படையால் தான் யுத்தத்தில் வெல்ல முடியும் அப்படின்றார் துரியோதனன். பெரிய யுத்தம் நடக்கிறது. பெரிய சக்திசாலியான கர்ணன் ஒரு
யாரோவை அர்ஜுனன் நீக்கி விடுறதுக்கு தயாராக இருக்கிறார். அந்த அந்த அஸ்திரம் விட்டு കഴിഞ്ഞാல் யாராலும் தப்ப முடியாது. அந்த அஸ்திரத்தை அர்ஜுனனோட சிரசில் எய்ம் பண்ணுறார். கர்ணனோட தேரோட்டி சொல்லுவார், கர்ணா சிரசில் எய்ம் பண்ணாத, நெஞ்சில் எய்ம் பண்ணு அப்படின்றார். அதுக்கு கர்ணன் மறுபடியும் சொல்கிறார், கர்ணன் ஒரு வாட்டி எய்ம் பண்ணால் திரும்ப பெற மாட்டான். அதனால் நான் எய்ம் பண்ண மாதிரியே இந்த அம்பை விட்டு அர்ஜுனனை சாகடிக்க போகிறேன். அர்ஜுன் அம்பை விட்டார். மிக வேகமாக பாய்ந்து வந்தது. அர்ஜுனுடைய இந்த யாரோ பக்கத்தில் ஏற்றியது. அர்ஜுனுடைய சிரசை எடுக்க போகிறது. இந்த சமயத்தில் தான் சேரோட்டியான கிருஷ்ணர் தேரை பூமிக்கு கீழே தாத்துகிறார். அது என்ன பண்ணுகிறது என்றால் அர்ஜுனோடு தலப்பா பறந்து போகிறது. தலைக்கு வந்தது, தலப்பாவோடு போகிறது. காட்ஸ் கிரேஸ். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று பல பேருக்கு சந்தேகம். சிலவங்க சொல்கிறாங்க, கடவுளை நான் நேரில் பார்க்குறேன். பார்த்தா என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒரு சைட்டு வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு. கடவுள் இருக்கிறது அவனவனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பிலீவ் காட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் ஹூ ப்ரே ஃபார் தி காட். பிடிக்காதவங்க ப்ரேயர் பண்ண வேண்டாம், பிடிக்கிறவங்க ப்ரேயர் பண்ணட்டும். பிடிக்காதவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ண சொல்ல வேண்டாம். ப்ரேயர் பண்ணுறவங்க நீங்கள் கடவுள்கிட்ட போய் கோயிலில் கும்பிடாதீங்க சொல்லலாம். இட்ஸ் ஆல் பர்சனல் லிபர்ட்டி அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். மே காட் bless you all. I believe totally in God. May God bless you to mitigate all your problems in life. Goodbye.